அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம டைரக்ட் அனாலிசிஸ்ல போவோம். ஸோ இன்னைக்கு எப்படி பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரேடிங் வியூ சைட் போயிடுங்க. போயிட்டு நீங்க மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு டைப் பண்ணாவே நீங்க என்ன பண்ணணும், மூவிங் டைப் பண்ணாவே உங்களுக்கு காட்டிடும். இண்டிகேட்டர்ல போயிட்டு மூவிங் சர்ச் பட்டன்ல டைப் பண்ணீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் சேனல் அப்படின்னு காட்டும். ஸோ அதை என்ன பண்ணுங்க, நீங்க டைரக்டா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண பிறகு நீங்க என்ன பண்ணணும்னா, அடுத்தது அதே இண்டிகேட்டர் செக்ஷன்ல போயிட்டு சர்ச் பட்டன்ல எம்ஏசிடி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், எம்ஏசிடியை ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு சப்போர்ட்டிங் இண்டிகேட்டர் தான். அதுதான் மெயின் இண்டிகேட்டர். நம்ம அதை தான் மெயினா பார்க்கணும். இது ஒரு சப்போர்ட்டுக்காக, அடிஷனல் சப்போர்ட்டுக்காக இதை வச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ இதை ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டுத்தையும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நிஃப்டி 50யோட சார்ட் எடுத்து வச்சிருக்கேன். இண்டிசிஸ் சார்ட் எடுத்து வச்சிருக்கேன். கடந்த ஏப்ரல் மாசத்துல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா நிஃப்டி 50ல பெரிய ஏற்றமும் கிடையாது, இறக்கமும் கிடையாது. அப்படியே கன்சால்டேஷன்ல போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நம்ம வார் சொல்லலாம், ட்ரம்ப் சொல்லலாம், இந்த மாதிரி கேஸ் புதுசா போட்டிருக்காங்க, இந்த க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஹை ரிஸ்க். அதனால ஹோல்டிங் பண்றதுனால நம்மளுக்கு ஏறுமா இறங்குமான்னு தெரியாது. அதனால நம்ம என்ன பண்ணலாம், இன்ட்ராடேல நம்ம அப்பப்போ ட்ரேட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன் இண்டிசஸை பொறுத்த வரைக்கும். நான் ஸ்டாக்ஸை பத்தி சொல்லல, ஒரு இண்டெக்ஸ் மார்க்கெட்டை பத்தி மட்டும் சொல்றேன். அதுல குறிப்பா நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி இதெல்லாம் சொல்றேன். சரிங்களா? சரி, இப்போ ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்ல இந்த இண்டிகேட்டர் பாத்தீங்கன்னா, இது மூவிங் ஆவரேஜ் சேனல் இண்டிகேட்டர் அப்படி சொல்லுவாங்க. இது ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்ல நல்லாவே ஒர்க் ஆகும். அதே சமயத்துல நீங்க அது கூடவே எம்ஏசிடியும் பயன்படுத்தணும். சரிங்களா? சரி நண்பர்களே, இப்போ நான் இண்டிசிஸ்ல இன்ட்ராடே பண்றதுனால 5 மினிட் சார்ட்டை எப்படி மானிட்டர் பண்றது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாக்குறேன். ஸோ 5 மினிட்ஸா மாத்திக்கிறேன் டைம் ஃப்ரேம். 11ஆம் தேதி, 12ஆம் தேதி, 13ஆம் தேதி 3 நாளுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். இதுல பாருங்க, மேல ஒரு ஏரோ போட்டிருக்கேன். மேல ஏரோ பாருங்க. கீழ ஏரோ பாக்குறீங்க. மேல ஒரு ஏரோ போட்டிருக்கேன். இப்ப அந்த ஏரோ பாத்தீங்கன்னா, அந்த இண்டிகேட்டருக்கும் அதுக்கும் ரொம்ப கேப் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி கேப் வந்ததுன்னா நம்ம நம்ம அந்த நேரத்துல கீழ பை பண்றதா நினைச்சிட்டு விட்டுட்டோம்னா, திரும்ப ரிவர்ஸ் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ப்ராஃபிட் புக்கிங் திரும்பவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி அந்த இண்டிகேட்டருக்கும் நம்ம அந்த கேண்டில் ஸ்டிக்குக்கும் கேப் அதிகமா இருக்கக்கூடாது. சரிங்களா? அதுதான் மெயின் பாயிண்ட். அடுத்தது 11ஆம் தேதி மார்க் பண்ணிருக்க பாருங்க. எம்ஏசிடில கீழ இங்க பாருங்க, இந்த ப்ளூ லைன் இருக்கு இல்லையா? இது இந்த ப்ளூ லைன் இந்த எல்லோ லைன் ஆரஞ்சு லைன் கட் பண்ணி கீழ வந்துருச்சுனாவே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதா அர்த்தம். சோ அப்படிதான் இங்க பாருங்க, இந்த ப்ளூ லைனுக்கும் இந்த ஆரஞ்சு லைனுக்கும் கீழ கட் பண்ணி இது 20 மூவிங் அவரேஜ் டே தான் ரெண்டுமே. சோ இது கட் பண்ணி கீழ வந்துருச்சுன்னா நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். ஆனா இந்த 11ஆம் தேதி ஒரு பெரிய ஒரு ஏற்றமும் கிடையாது, இறக்கமும் கிடையாது. அதனால காலையில ட்ரை பண்ணிருந்தவங்க மட்டும் தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அந்த மாதிரி மூவிங் இல்லாத டேல நம்ம 12 மணிக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிக்கிறது நல்லது. சரிங்களா? இப்ப 12ஆம் தேதி பார்ப்போம். 12ஆம் தேதி பாருங்க, இங்க அழகா கீழ மூவிங் ஆவரேஜ் எம்ஏசிடிலே கட் ஆயிருக்கு. ப்ளூ லைன் கட் ஆகி கீழ வந்திருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா, அதே ப்ளூ லைன் கீழ கட் ஆகி இந்த எல்லோ லைன் கீழயும் கட் ஆகி கீழ வந்திருக்கு. ஸோ 2 கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஒரு புட் ஆப்ஷன் போலாம். ஓகேவா? ஒருவேளை நீங்க டைரக்ட்டா ஃபியூச்சர் பண்றதா இருந்தாலும் இந்த 5 மினிட்ஸ் சார்ட் வச்சு பயன்படுத்திக்கலாம். ஸோ இது இந்த மூவிங் ஆவரேஜ் லைனுக்கு மேல இந்த ப்ளூ லைனுக்கு மேல போயிடக்கூடாது. அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம், ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டா பார்க்கலாம். அந்த 5 மினிட்ஸ்ல 12 மணி 12ஆம் தேதியிலேருந்து 12 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, காலையில 9:15லேருந்து 12 மணி வரைக்கும் நல்ல ஒரு ட்ரெண்டிங்ல தான் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு லேசா இந்த இடத்துல கட் ஆகுது பாருங்க. ஸோ கட் ஆகி ப்ளூ லைன் மேல போதா, அப்பயே நம்ம என்ன பண்ணணும், எக்ஸிட் பண்ணிக்கணும். இது ஒரு கன்ஃபர்மேஷன் தான். ஸோ இங்கேயும் அதே மாரி ப்ளூ லைன கட் ஆகி மேல போகுது. நம்ம எக்ஸிட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேவா? ஸோ இப்ப நம்ம 5 மினிட்ஸ்ல நான் ஒரு கால் ஆப்ஷன் எடுத்திருந்தேன்னா என்ன பண்ணுவேன்? அட் த மனில ஒரு கால் ஆப்ஷன் எடுக்கிறேன்னா, என்ன நடக்கும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். அது 18ஆம் தேதி எக்ஸ்பைரிக்கு 24,500 கால் ஆப்ஷனா நான் எடுத்திருந்தேன்னா, 11ஆம் தேதி பெரிய ஒரு ஏற்றம் இல்லாதனால நம்ம அன்னைக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்காது. காலையிலேயே நீங்க 9:15க்குலாம் எடுத்திருந்தா மட்டும் தான் ஆப்பர்ச்சுனிட்டி. இல்லன்னா பெரிய ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான். அதனால அத ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், 12ஆம் தேதி ஒரு மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எல்லாமே இந்த சேனல் உங்களுக்கு காட்டிக் குடுத்துரும். ட்ரெண்டிங் மார்க்கெட்டா இல்ல டவுன் ட்ரெண்டா, அப் ட்ரெண்டான்றத காட்டிக் குடுத்துரும். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஒரு 20 மினிட்ஸ் நீங்க அமைதியா இருக்கணும். எடுத்தோனயுமே நம்ம கீழ இந்த சேனலுக்கு கீழ வந்துருச்சே சொல்லி டக்குனு செல்லும் போயிடக்கூடாது. அது மறுபடியும் ரிவர்சல் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாத்தீங்கன்னா 2 கேண்டில் இந்த இடத்துல ரிவர்சல் போட்டிருக்கான். அதனால அவசரப்படக்கூடாது. எப்பயுமே ஒரு 20 நிமிஷம் இல்ல 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணுங்க. நல்லா இந்த கட்டாயி இந்த இந்த சேனல விட்டு தொட்டுட்டு கீழ இறங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், கன்ஃபர்மேஷனா எடுத்துக்கலாம். அதே சமயத்துல கீழ ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த எம்ஏசிடில ப்ளூ லைன் கிராஸ் ஆகி கீழ வரணும். கீழ 2மே கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கால் ஆப்ஷன செல் பண்ணோம்னா, ஒரு ரூ. 140க்கு அந்த இடத்துல செல் பண்ணோம்னா, நம்மளுக்கு என்ன பண்ணலாம், செல் பண்றவங்களுக்கு செல் பண்ணலாம். இல்ல நீங்க புட் ஆப்ஷன் போடுறவங்க போலாம். அதையும் நான் காட்டுறேன்.
ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு எங்க க்ளோஸ் பண்ணணுன்றத சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 12 மணி அந்த ரேஞ்சில வந்து நீங்க க்ளோஸ் பண்ணிறது, இல்ல 2 மணிக்குள்ள க்ளோஸ் பண்ணிக்கிறது நல்லது. இந்த க்ளோசிங் ஆக்ஷன் சீசன் வந்ததுலேருந்து மார்க்கெட் வந்து பெருசா ஒண்ணும் ஆ நம்ம சொல்ல முடியல. எதுவுமே கரெக்ட்டா சொல்ல முடியாது. அதனால வந்து நீங்க என்ன பண்ணலாம், 3 மணிக்கு முன்னாடி 2:30 மணிக்குள்ளாரயே க்ளோஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட் ஆப்ஷனா நான் சொல்லுவேன். சரிங்களா? இந்த ட்ரெண்ட பயன்படுத்தி எவ்வளோ தூரம் இறங்குதோ, அவ்வளோ தூரம் நீங்க என்ன பண்ணலாம், செல் பண்ணி பை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது ஒரு ஆப்ஷனு. அடுத்தது வந்து நான் ஒரு வேள நான் வந்து புட் ஆப்ஷன் எடுத்திருந்தேன்னா, எனக்கு பாருங்க புட் ஆப்ஷன் 24,500 அதே புட் ஆப்ஷன் எடுத்திருந்தேன்னா, 12ஆம் தேதி 11ஆம் தேதி பெரிய வாய்ப்பு கிடைக்காதனால, நான் என்ன பண்றேன், 12ஆம் தேதி ஆ அது ஹோல்டு பண்ணக்கூடாது. இந்த மாரி வரும்போது ஹோல்டு பண்ணா நம்மளுக்கு டேஞ்சர் தான். அதனால 12ஆம் தேதி ஏறுது. அது வந்து நம்மளுக்கு தெரியாது முன்னாடி ஏறப்போதா இல்லையான்னு. அதனால நீங்க வந்து 12ஆம் தேதி நீங்க எடுத்துக்க இந்த மாரி சைட்வேஸ் மார்க்கெட் ட்ரேட் பண்ணாம இருக்கிறது பெஸ்ட்டு. இல்லன்னா குயிக்காவே க்ளோஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஸோ 12ஆம் தேதி நான் என்ன பண்றேன், கரெக்ட்டா அந்த ப்ளூ லைன தாண்டுன பிறகு கீழ ஒரு கன்ஃபர்மேஷன் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, எம்ஏசிடில வந்து கிராஸ் ஆயிடுச்சு. இங்கேயும் கிராஸ் ஆயிடுச்சு ப்ளூ லைனு. அங்கேயும் மேல கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ மேல தான் போயிட்டு இருக்கு. அப்போ நான் அந்த மாரி நேரத்துல என்ன பண்ணலாம், ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஸோ ரூ. 150 என்ட்ரி எடுத்தேன்னா, எனக்கு வந்து கிட்டத்தட்ட ரூ. 220 ரேஞ்சுல நான் வந்து குளோஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? எப்போ வந்து எனக்கு கிராஸ் ஆகுதோ, இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எம்ஏசிடி கிராஸ் ஆயிடுச்சு. அப்போ நான் இந்த இடத்துல வரும்போது எனக்கு ரிஜெக்ட் ஆகுறதும் கிளியரா தெரியுது. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும், ரூ. 220ல நான் வந்து குளோஸ் பண்ணிட்டு வெளிய வந்துரணும். திரும்ப வந்து கை வைக்கக் கூடாது. சரிங்களா? ஸோ நீங்க ஆப்போசிட்டா திரும்ப கை வச்சீங்கன்னா, மேபி வந்து ஃபெயிலியர் ஆவறதுக்கு வாய்ப்பு அதிகமான சான்சஸ் இருக்கு. ஏன்னா, இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் அது மாரி. ஸோ அதனால ஒரு வாட்டி ட்ரேட் எடுத்தா விட்டுருங்க. இப்ப நம்ம வந்து ஸ்டாக்ஸ பத்தி பார்க்கலாம். அது நம்ம இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் தான் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், 5 மினிட்ஸ்ல ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். ஸ்டாக்ஸ் வந்து நீங்க ஸ்விங் ட்ரேடிங் கூட பண்ணலாம். டே டைம் ஃப்ரேம் தான் வச்சிருக்கேன். ஸோ நான் வந்து நேஷனல் அலுமினியம் இந்த ஸ்டாக்ஸ இன்னைக்கு எடுத்து காட்டிருக்கேன். பாருங்க. 5 மந்த்ஸ்க்கு பிஃபோரா தான் காட்டுறோம். அதனால பிரச்சனை கிடையாது. ஸோ டே டைம் ஃப்ரேம் வச்சு காட்டிருக்கேன். இப்ப எனக்கு வந்து செப்டம்பர் மாசம் பாருங்க ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். செப்டம்பர் மாசம் ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு. அந்த இடத்துல வந்து நான் அதுக்கு கீழ ஒரு சப்போர்ட்டா கண்டுபிடிக்கிறேன். சப்போர்ட் கீழ எஸ்எல் வச்சுக்கிறேன். நான் என்ன பண்றேன், என்ட்ரி எடுத்துறேன். இந்த ப்ளூ லைன் கிராஸ் ஆனோனே இங்கேயும் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு, இங்கேயும் கிடைச்சிருச்சு. ஒரு ஸ்விங் எடுக்கிறேன். இங்கேயே எடுத்துறேன். என்ட்ரி எடுத்துட்டேன்னா கிட்டத்தட்ட ஆ நம்மளுக்கு வந்து அடுத்த லெவல் இந்த கிராஸ் ஆயி கீழ வந்தா கூட நம்மளுக்கு இங்க வருது பார்த்தீங்களா? இந்த சப்போர்ட் கீழ வந்தா தான் எனக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கும். சரிங்களா? அதனால நான் என்ன பண்ணுவேன், ட்ரையலிங் பண்ணிட்டே போவேன் ஸ்டாப் லாஸ. எங்கெல்லாம் இது மாரி தொட்டு தொட்டு மேல ஏறுதோ, இந்த சேனல தொட்டு தொட்டு ஏறுதோ, அதுக்கு கீழ ஸ்டாப் லாஸ மெயின்டெயின் பண்ணிட்டு, அந்த ஸ்டாக்ஸ் வந்து நான் ஹோல்டு பண்ணிட்டே வருவேன். கிட்டத்தட்ட செப்டம்பர் மாசம் ஹோல்டு பண்ணியிருந்தேன்னா, நான் வந்து எப்ப முடிச்சிருப்பேன்? பிப்ரவரி எண்டுல முடிச்சிருப்பேன். பிப்ரவரி எண்டுல இத முடிச்சிருப்பேன். இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. இது வந்து நல்லா அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கனால, சேனல் மேலேயே தொட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கனால, நான் என்ன பண்றேன், அத யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த வாய்ப்ப பயன்படுத்திக்கிறேன். இப்போ வந்து ரொம்ப லாங்கா இந்த சேனல விட்டு தாண்டி போக்கூடாது. அப்படி போச்சுன்னா, ப்ராஃபிட் புக்கிங் வரப்போகுது அப்படின்றத முன்கூட்டி நம்ம பார்க்க முடியும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு கிராஸ் ஆயிடுச்சு இந்த இடத்துல. ஸோ எக்ஸிட் பண்றது நல்லது. அங்கேயே நம்மளுக்கு கேண்டில் ஸ்டிக்கும் காட்டிக் குடுத்துருச்சு. ஃபர்ஸ்ட் கேண்டில் ஸ்டிக் முடிச்ச பிறகு 2வது கேண்டில் ஸ்டிக்கே நம்ம எக்ஸிட் பண்றது பெஸ்ட் ஐடியா. சப்போஸ் அதையும் விட்டுட்டு நம்ம வந்து திரும்ப ஏறும் அப்படின்னு நினைச்சோம்னா, ஸ்டாப் லாஸ் வந்து நீங்க இந்த இடத்துல போடுறது தான். அ இந்த ரொம்ப கீழ அதாவது இங்க இங்க சிக்னல் குடுத்தோனமே வெளிய வரது தான் பெஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் கேண்டிலோ இல்ல செகண்ட் கேண்டில்லயோ வெளிய வந்துரணும். இல்லன்னா நீங்க வந்து இந்த சேனல விட்டு வெளிய வந்துச்சுன்னா, அட்லீஸ்ட் நீங்க வந்து வெளிய போறது பெஸ்ட் ஐடியாவா இருக்கும். ஏன்னா, இங்கருந்து செப்டம்பர்லருந்து தொடர்ந்து ஏறிட்டு இருக்கு இல்லையா? ப்ராஃபிட் புக்கிங் வேற செய்யும். அப்போ வந்து நம்ம ப்ராஃபிட்ட வந்து எடுக்கிறது பெஸ்ட் ஐடியாவா இருக்கும். சரிங்களா? சரி நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ பார்க்கலாம். இந்த ஸ்டாக்ஸ பார்க்கும்போது, அதே மாசம் பாருங்க நான் வந்து டிசம்பர் மிடில்ல எடுத்திருக்கேன். ஸோ அங்க பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ப்ளூ லைன் கிராஸ் ஆயிடுச்சா? அதே மாரி மேலேயும் வந்து உங்களுக்கு ஒரு அப் ட்ரெண்ட் ஃபார்மேஷனுக்கு சிக்னல் குடுத்துருச்சு. ஆ ஒரு ப்ளூ லைன் அதாவது மூவிங் ஆவரேஜ் வந்து ம அங்கேயும் பார்த்தீங்கன்னா, சேனல் வந்து மேல வந்து கட் ஆகாம அதாவது சேனல் வந்து மேலேயே தான் டிராவல் ஆகுது. ஸோ அங்க ஒரு என்ட்ரி எடுக்கிறேன். இங்க வந்து எம்ஏசிடில ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. நான் அங்கேயே எடுக்கிறேன். அதே மாரி தான் நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் மேல போக போக டிஸ்டன்ஸ் அதிகமாயிடுச்சுன்னா, இந்த சேனல் மூவிங் ஆவரேஜ் சேனல் விட்டு கொஞ்சம் தள்ளி போயிடுச்சுன்னா, நம்மளுக்கு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். அதனால கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறது நல்லது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஆ எக்ஸிட் பண்றது பெஸ்ட். ஏன்னா, இங்க வந்து ப்ளூ கலர் லைன் வந்து கட் ஆகி கீழ டவுன் ஆகுது. நம்மளுக்கு அது ஒரு கன்ஃபர்மேஷன். இங்கேயும் கேண்டில் வந்து ரெட் கேண்டில் போட்டுருச்சு. அது அந்த அ சேனல் விட்டு அதாவது இந்த மூவிங் ஆவரேஜ் சேனல் விட்டு வெளிய வந்துருச்சு. சரிங்களா? அதனால நம்ம அங்கேயே எக்ஸிட் பண்றது நல்லது. திரும்பவும் எப்படி என்ட்ரி எடுக்கணும்னா, மறுபடியும் இங்க கன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு பாருங்க. கீழ எம்ஏசிடில. அது கிடைச்ச பிறகு மேலயும் வந்து மேல ஏறுறதுக்கான சிக்னலும் கிடைச்சிருச்சு. அதாவது இது வந்து ஒரு ஷேப் மாரி போகுது பார்த்தீங்களா?
அப்போ வந்து நம்ம வந்து வாட்ச் பண்ணணும். இந்த ஸ்டாக்ஸ் மேல போப்போதான்னு. அதே மாரி எம் ஷேப் மாரி வரும்போது இந்த ஸ்டாக்ஸ் கீழ போப்போதான்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அவ்வளோதான் நண்பர்களே. சிம்பிள் தான். ஸோ இத வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. இந்த மெத்தட் யூஸ் பண்ணிட்டு நீங்களும் வந்து இன்ட்ராடே பண்றதா இருந்தாலும் சரி, ஸ்விங் ட்ரேடிங் பண்றதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த இத ட்ரை பண்ணி நீங்க வந்து லாபம் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஐ அம் நாட் எ செபி ரிஜிஸ்டர்ட் பெர்சன். டிஸ்க்ளைமர் படிச்சு பார்த்துக்கங்க. தேங்க் யூ. முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.